இமயமலை முடிஞ்சு நாங்கள் திருப்பி வரோம். மேட்ரு அது பெரிய அனுபவம். திருப்பி அது நிறைய சுவாமிகளோட விளையாடினாரு. திருப்பி வரும்போது சாமிக்கு என்ன கொண்டு வரலாம்னு ஒரே யோசனை. இமயத்திலிருந்து வர வந்து திருவண்ணாமலை வந்து சாமிக்கு நன்றி சொல்லிட்டு போகணும்னு வரும். அப்போ நான் சொன்னேன், அந்த வசிஷ்ட புயல் அங்கே இருக்கும்போது அங்கே இந்த கங்கா நீர் சேர்த்து சேர்த்து அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்து அதுக்கு வச்சு கும்பிட்டு இதை நம்ம குருநாதருக்கு பரிசாக கொடுக்கணும். கங்கை நதியை விட நம்ம யோகிக்கு நமக்கு என்ன கொடுக்க மெட்டீரியலாக என்ன வாங்கினாலும் அது ஓகே. அந்த கங்கா நீரை வச்சு அதை பவித்திரமாக கொண்டுட்டு வந்து 18 நாள் ட்ரெயின்லாம் மேலெல்லாம் வச்சு கொண்டுறதுக்கு ஒரு பெரிய சாகசம். அது சிந்தாமல் எடுக்காமல் அதை கொண்டுட்டு வந்து கரெக்டாக திருவண்ணாமலை வந்துட்டோம். சுவாமி இப்போ இருக்கிற இடத்துல ஒரு சேர் போட்டு வெளியே வந்துடுவோம். ஒரு மாலை நேரம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்து இறங்கி திருவண்ணாமலை வந்தோன்னு பேர் கொடுத்தோம். சாமி கதை சொல்லிட்டாரு. நானும் சேலப்பூர் சாமி போகிற சேரில் உட்கார வச்சாரு. உடனே நான் ஆயிடுச்சு சுவாமி பைஸ் எப்படி ஹிமாலயா யாத்திரை எப்படி இருந்தது, சௌக்கியமாக இருந்தான்னு கேட்டார். ஒரு 4 விஷயம் மறக்க முடியாது. இன் ஹரித்வார் where you have taken your food அப்படின்னு கேட்டார். ஹரித்வாரில் எங்கு நீங்கள் சாப்பிட்டீர்கள்? அங்கே ஒரு நம்பூதிரி இடத்துல